வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவை வணங்கிய நாரதர் கேட்டார், பெருமாளே, உலகில் யார் உம்மை உண்மையாக நேசிக்கிறார்? யார் மிகவும் உயர்ந்த பக்தர்? விஷ்ணு ஒரு சிறிய புன்னகையுடன், நாரதா, அதை உணர நீ அகத்தியர் முனிவரிடம் செல், அவர் உனக்கு சரியான விடை தருவார் என்று கூறினார். நாரதர் தன்னுடைய வீணையை கொண்டு அகத்தியரின் ஆசிரமத்திற்கு புறப்பட்டார். அங்கு சென்றபோது அவர் அகத்தியரை தியானத்தில் அமர்ந்திருப்பதை கண்டார். தியானம் முடிந்ததும் நாரதர் அகத்தியரை வணங்கி தனது கேள்வியை கேட்டார். முனிவரே, உண்மையான பக்தி என்றால் என்ன? மகாவிஷ்ணு யார் மிகப்பெரிய பக்தன் என்று கூறுவார்? அகத்தியர் சிறிது சிரித்துவிட்டு, நான் உனக்கு ஒரு உதாரணம் காண்பிக்கிறேன், அதற்கு பிறகு நீயே பதிலை அறிவாய் என்றார். அகத்தியர் நாரதரை ஒரு கிராமத்திற்கு செல்ல வழிகாட்டினார். அங்கு ஒருவரை சந்திக்க சொன்னார். அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண மனிதன் இருந்தான். அவன் ஒரு விவசாயி, எதையும் பெரிதாக நினையாதவன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும்தான் அவனுக்கு முக்கியம், அவனுடைய நம்பிக்கை. கேசவா, நாராயணா. அவன் காலையில் எழுந்தவுடன் இறைவனின் திருநாமங்களை கூறுவான். இரவு தூங்கச் செல்லும் முன் நாராயணா, ஆபத் பாண்டவா, அநாதரட்சகா என்று இறைவன் திருநாமங்களை கூறுவான். அதாவது ஒரு நாளைக்கு இருவேளை மட்டுமே நாராயண நாமத்தை சொல்லுவான். இதை பார்த்த நாரதர் ஆச்சரியமடைந்தார். இதுதான் உண்மையான பக்தியா என்று அகத்தியரிடம் கேட்டார். அகத்தியர் புன்னகையுடன், நீ இன்னும் ஒரு சோதனை செய்ய வேண்டும் என்றார். அகத்தியர் ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை நிரப்பினார். பிறகு அவர் நாரதரிடம் கூறினார், இந்த பாத்திரத்தை எதுவும் சிந்தாமல் கிராமம் முழுவதும் ஒரு முறை சுற்றி வா. நாரதர் எதையும் சிந்தாமல் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு மிகவும் கவனமாக நடந்தார். எங்கும் கவனமாக பார்த்து எண்ணெய் சிந்தக்கூடாது என்ற ஒரே எண்ணத்துடன் நடந்தார். சுற்றி முடித்து வந்து பாத்திரத்தை அகத்தியரிடம் கொடுத்தார். அகத்தியர் கேட்டார், நீ சென்றபோது எத்தனை முறை நாராயண் திருநாமம் உச்சரித்தாய்? நாரதர் பதறிவிட்டார். ஓ, அதை சொல்லவே மறந்துவிட்டேன். நான் முழுவதுமாக என் கவனத்தை பாத்திரத்தில் மட்டுமே வைத்திருந்தேன். அகத்தியர் சிரித்துவிட்டு, அந்த விவசாயி எத்தனை வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு இருமுறையேனும் இறைவனையே நினைக்கிறான். ஆனால் நீ ஒரு சிறிய சோதனைக்கே இறைவனின் திருநாமத்தை மறந்துவிட்டாய். உண்மையான பக்தி என்பது எந்த சூழ்நிலையிலும் இறைவனை நினைப்பதுதான் என்றார். நாரதர் இதை உணர்ந்து மகாவிஷ்ணுவிடம் சென்று வணங்கினார். நான் உண்மையான பக்தியின் அர்த்தத்தை இப்போது புரிந்து கொண்டேன் என்றார்.